Hi brothers and sisters, welcome to this new video. Trump and Putin PM மோடியை விஷ் பண்ணியிருக்காங்க ஹாப்பி பர்த்டேன்னு. மை ஃப்ரெண்ட் நரேந்திரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேற யூஸ் பண்ணியிருக்காரு. மார்க்கெட்டு அதுக்கு பிறகு என்ன ஆச்சுங்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஃபெட் ரேட் கட்டு முக்கியமான நாள். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, குளோபல் மார்க்கெட்டு, நம்ம மார்க்கெட் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற, அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்களாம் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. நேற்று 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஏறிய போதிலும் எஃப்ஐ வந்து வெறும் 308 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் 10,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐசி 30,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐசி பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்குன்னு சில சாதவர்கள் கேட்டிருக்காங்க. எஃப்ஐ மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா டிஐசி கண்டிப்பாக இவங்க ஒரு தடவை வாங்கினா அவங்க 3 தடவை விற்றா 3 தடவை வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் தொடர்ந்து ஒரு வருஷமாகவே நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம கவனத்தில் குறைத்தவில்லை. ஏன்னா நல்லது தான். மார்க்கெட் கீழே உள்ளவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் நான் முன்னாடியே அடிக்கடி சொல்கிறது தான். மார்க்கெட் கீழே போகணுன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. எஃப்ஐஸு அதை ஸ்டாப் பண்ணுறது இது. ஆனால் மேலே போகுமா அப்படிங்கிறத கொஸ்டின். ஏன்னா டிஐஸ் வாங்கின ஏற்கனவே பல தடவை சொன்னதான், டிஐஸ் வாங்கினாலும் அது வாங்க வேண்டியவங்க வாங்கினாதான் மேலே ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் அவுட் ஆயிருக்கா இல்லை அது ஏமாத்துகிறதாங்கிறத நம்ம பின்னாடி லாஸ்ட்டில் பார்ப்போம் டெக்னிக்கலாக. இன்னைக்கு பேங்கிங் செக்டர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஏறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் மெயினாக ஸ்டேட் பேங்க்கு நல்லா ஏறிச்சு. கொடாக் பேங்க்கு தொடர்ந்து 2 நாளாக நல்லா ஏறி இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி அப்சைட் ட்ரேட் ஆனதுனால டெலகிராமில் கேப் அப்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க, லிங்கை பயன்படுத்தி. இது ஃபேக்கில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். சரியா, வாங்க சார்ட்டுக்கு போகலாம். இதை 5 மினிட்ஸ்க்கு மாற்றிடுறேன். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். நேற்றைய க்ளோஸ் 25,239. இன்னைக்கு ஓப்பன் 25,276. 37 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9.15 ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு 25,275. அப்புறமா 9:40 ஒரு காமன் நேரத்திலேயே ஒரு 67 பாயிண்ட்ஸ் மலமலன்னு மேலே ஏறிச்சு 25,342. அதிலிருந்து 3:30 மணி வரைக்கும் 25,300 டு 25,340 அரைச்சி மார்க்கெட் ஒரே இடத்துல போயிடுச்சு. அதாவது கேப் அப்பு அப்படியே இதாயிடுச்சு. அவ்வளோதான், பெரிய மூமெண்ட்ஸ் ஒன்றும் கொடுக்கல. இன்னைக்கு ஓப்பன் 25,276, ஹை 25,346, லோ 25,275, க்ளோஸ் 25,330. இந்த கேண்டில் தான். அதாவது இதுக்கு மேலே இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக்காங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு டாப் கெய்னர் டாடா கன்சியூமர் 4% அப்பு, ஸ்டேட் பேங்க் 3% அப்பு, பெல் 2.5% அப்பு, மாருதி 1.5% அப்பு. 91 பாயிண்ட்ஸ் அப்ல நேற்றை விட இன்னைக்கு கூடுதலாக பாயிண்ட்ஸ் இருக்கு. டாப் லூசர் பஜாஜ் ஃபைனான்ஸ் 1% டவுனு, டைட்டான் 1% டவுனு, ஐடிசி 1% டவுனு, HDFC லைஃப் 1% டவுனு. சப்போர்ட் அகெயின் 25,000 தான். 25,300 வந்த போதிலும் 25,000 தான். ஏன்னா அந்த 300ங்கிறது மெயினான குரூஷியல் ஏரியா. அதே மாதிரி இப்போ ரெசிஸ்டன்ஸ் 25,500க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா 25,500ங்கிறது இந்த இடம், இந்த இருக்குல்ல, இந்த கீழே தள்ளின இடம், இந்த இடம் ரைட்டா, அது ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி வெயிட்டேஜ் 97 பாயிண்ட்டுக்கு ஸ்டேட் பேங்க் 24 பாயிண்ட், ரிலையன்ஸ் 14 பாயிண்ட், கொடாக் 10 பாயிண்ட். அது ஏறினதுக்கு முக்கியமான வெயிட்டேஜஸ் நம்ம பார்த்துக்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டிக்கு மாத்திரம் நல்ல ஒரு கிரீன் கேண்டில் தொடர்ந்து நேற்றும் இன்றும் பாருங்க, நல்ல ஒரு சாலிடான கிரீன் கேண்டில். ஓப்பனும் லோவும் சேம் வேறு 55,146 டு 55,540, 400 பாயிண்ட்ஸ் அப்பு. கிரீன் 8ம் ரெட்டு 4ஆக இருந்தது அந்த ஸ்டாக்குகள். சப்போர்ட் 55,000, ரெசிஸ்டன்ஸ் இப்போ 56,000க்கு மூவ் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு 55,700 கூட வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணிடும் மார்க்கெட் போகிற வேகத்தை பார்க்கும்போது. பேங்க் நிஃப்டி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மற்ற செக்டரை பொறுத்தவரை பாக்கி எல்லாமே ஒரு 4% தான். ஆட்டோ செக்டர் மட்டும் ஒரு 1/2% அப்பாச்சு. பாக்கி எல்லாமே கொஞ்சம் தான் ஏறி இருக்குது. சரியா, கோல்டை பொறுத்தவரை கோல்டுடைய ஹனிமூன் முடிந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்த பாருங்க, மார்க்கெட் 33,703ங்கிற ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு $35 1% டவுன் ஆயிருக்கு. அதாவது 36,000
3670 1% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதுவும் நடக்கலாம். குளோபலில் வந்து ஒரு கூலான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டால் மாற்றங்கள் ஏற்படலாம். என்ன நடக்குதுன்னு நம்ம நியூஸ்களும் பார்ப்போம். சரியா? அதே மாதிரி இது அதாவது கோல்டு 1% இறங்குனா சில்வர் பாருங்க எப்படி இறங்குதுன்னு இதை பாருங்க. கோல்டு வந்து இது வந்து 42.972 ஹையை கிரியேட் பண்ணிச்சு. ஆனால் இறங்குறது பாருங்க 47.675, கிட்டத்தட்ட 3% டவுனு. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சதுன்னா எப்பவுமே சில்வர் ரொம்ப டேஞ்சரானது, ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காமோடிட்டி. அதே மாதிரி யூஎஸ் ஆயில் 64 ட்ரேட் ஆகுது, அதுவும் ஒரு 0.5% டவுன் ஆகி ட்ரேட் ஆகுது. பிட்காயினை பொறுத்தவரை ஏறிட்டே இருந்தது, மறுபடியும் அது ஒரு கொஞ்சம் தயக்கத்தில் இருக்கு. கொஞ்சம் கன்சால்டேஷன் இந்த ஏரியாவில் நடந்துட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் கன்சால்டேஷன் நடக்குது. சரியா? சரி, அடுத்தது நம்ம சில நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் பார்த்துலாம். குளோபல் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 0.25% டவுனு, நாஸ்டாக் ஃபிளாட்டு, அண்ட் இங்கிலாந்து FTSE 0.25% அப்பு, CSE இட்டாலி 0.5% டவுனு, DX ஜெர்மனி 0.25% டவுனு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.25% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் 0.5% டவுனு, ஹாங்காங் ஹேங்சங் 2% அப்பு, தைவான் வெயிட்டேஜ் 0.25% டவுனு, கொரியா கோஸ்பி 1% டவுனு, SCT கம்போசிட் 0.25% டவுனு, ஜாகர்தா இந்தோனேசியா 0.25% அப்பு, சங்கை சைனா 0.5% அப்பு. சரியா? இங்கிலாந்து ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் டாட்டா 3.8% வந்திருக்கு, சேம் தான் அது. அதே மாதிரி யூரோப்புடைய இன்ஃப்ளேஷன் டாட்டா 2.0, அதுவும் சேம் தான். கனடாவுடைய ரேட் டிசிஷன் வர வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இருக்கு. அப்புறம் FOMC மீட்டிங்கு, ரேட் கட் டிசிஷன், இதுதான் முக்கியமாக உலக சந்தையே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு வர வேண்டியிருக்கு. ரைட்டா? ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை FIDA டாட்டா பார்த்துட்டோமோ, இதுதான் நேற்று நடந்து 308 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 10,000 கோடி விற்றது. இது வரைக்கும் DI 30,000 கோடி, அதை விட 3 மடங்கு வாங்கியிருக்காங்க. சரியா? ஆப்ஷன் செயின் பொறுத்தவரை கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கு. PCR பொறுத்தவரை 1.16 புல்லிஷ் சைடு தான் இருக்கு. 25,200 அண்ட் 25,300ல 1 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. அப்புறம் மேலே 25,500 26,000 இங்கே தான் கான்ட்ராக்ட் ஜாஸ்தியாக இருக்கு. பாக்கி வந்து இது இல்லை. சரியா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. இந்த டேட்டாவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நேற்று தான் எக்ஸ்பைரி முடிந்தது. ஆப்ஷனுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. ரைட்டா? INR வந்து 88.28ங்கிற புதிய லைஃப் டைம் லோவை கிரியேட் பண்ணிச்சு. இப்போ 87.82, 88 கீழே வந்திருக்கிறது. மார்க்கெட்டுக்கு ஒரு குட் நியூஸ், மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல நியூஸாக நம்ம பார்க்குறோம். சரி, அந்தர்பல்ட்டி நியூஸ் பார்த்துடலாம். அந்தர்பல்ட்டின்னா நம்ம அமெரிக்காலேருந்து எடுத்துக்கலாம். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, ஈரான், இஸ்ரேல், கத்தார், இவங்க ஒருத்தவங்களா பல்ட்டி அடிக்கிறாங்க. அந்த இதை பார்க்கும்போதே, உங்க நியூஸை பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் ஒன்று ஒன்றா நியூஸ் நான் பார்க்குறேன். நியூஸ் 18ல் புத்தின் வந்து பிரதமர் மோடிக்கு விஷ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே மை ஃப்ரெண்ட் நரேந்திரான்னு சொல்லி அவர் விஷ் பண்ணியிருக்காரு. யாரு? நம்ம ட்ரம்ப்பு. ஸோ சைனா வந்து விஷ் பண்ணலை. இவங்க மாறி பண்ணது அவங்களுக்கு நல்லா இருக்காது. எல்லாரும் காதலையும் புகை வரும் மற்றவங்களுக்கு. ட்ரம்ப் பண்ணும்போது சைனாக்கு புகை வரும், புத்தின் பண்ணும்போது ட்ரம்புக்கு காதில் புகை வரும். சரியா? சரி, த கல்ஃப் ஸ்டேட்ஸ் வாண்ட்ஸ் ட்ரம்ப் டு சூஸ் அரப் கண்ட்ரிஸ் ஆர் இஸ்ரேல். இந்துஸ்தான் டைம் அண்ட் வேர்ல்ட் நியூஸில் வந்திருக்கு. ட்ரம்ப் வந்து ஒன்று அரப் கண்ட்ரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்க, இல்லை இஸ்ரேலை சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்துஸ்தான் டைமில் நியூஸ் வந்திருக்கு. ரைட்டா? அப்புறம் இந்தியா ஜாயின்ஸ் ரஷ்யா அண்ட் பெல்ரம் ஜப்பான் மிலிட்ரி ட்ரில்ஸ் அமிஸ் ட்ரேட் டென்ஷன் வித் US. இந்தியா டுடேல வந்திருக்கு. இந்தியா வந்து ரஷ்யா கூட ட்ரில்ஸ் இருக்குல்ல, அந்த மிலிட்ரி ட்ரில்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து அமெரிக்கா ஆகாத விஷயம். சரியா? அப்புறம் சைனா டெல்ஸ் டெக் ஃபார்ம்ஸ் டு ஸ்டாப் பையிங் NVIDIA AI சிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரிட்டையர்ஸ் ஃபைனான்ஸ் டைம்ல வந்திருக்கு. சைனா வந்து NVIDIA இதை வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் சொல்றாங்க. இது அமெரிக்காவுக்கு பிடிக்காத விஷயம். அப்புறம் ஈரான் எக்ஸிக்யூட்ஸ் ஒரு மேனை 2022லேருந்து மொசாதுக்கு ஸ்பையா இருந்தவரை எக்ஸிக்யூட் பண்ணதாக இந்துஸ்தான் டைம்ஸ், நியூஸ் 18, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லாத்துலேயுமே வந்திருக்குது. ரைட்டா? அப்புறம் யூரோப்பியன் யூனியன் ப்ரொபோஸ் சாங்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் ஓவர் காசா வார். அரப் நியூஸில் வந்திருக்கு. யூரோப்பியன் யூனியன் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாங்க சாங்ஷன் பண்ணுறதுக்காண்டி அவங்க மேலே. அப்புறம் யூரோப்பியன் ப்ரொபோசஸ்
சப்சைடி இஸ்ரேல் ட்ரேட் ஓவர் ஹியூமன் ரைட்ஸ். ப்ளூம்பர்க்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் காசா சிட்டி வந்து மாஸ்க் வந்து வெடித்து தரைமட்டமாக்கி இருக்குது இஸ்ரேலுங்கிறது அல்ஜசீரால நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் போப்பாண்டவர் வந்து ரொம்ப கவலை செலுத்திருக்காரு, சொல்லியிருக்காரு பாலஸ்தீன் மேலே, பாலஸ்தீன்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் அல்ஜசீரால வந்திருக்கு. சரியா, நம்ம டெக்னிக்கலாக பார்த்துடலாம். உலகமே சரியில்லை. ஓகே, இப்போ நம்ம வந்துடலாம். இந்த இடம் பாருங்க, இந்த இடத்த தான் நம்ம வரைஞ்சி போனோம். அந்த இடத்த உடைச்சிட்டு மேலே மார்க்கெட் தனியாக மேலே ஏறிடுச்சு, ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மேலே ஏறிடுச்சு. இது வெரி கிளியர். ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு ஒரு கேப் அப் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ரைட்டா, இப்போ அடுத்தது என்னன்னா, இது வந்து கிளியரா மேலே போயிடணும். ஏன்னா இனிமே வந்து ரொம்ப ஈஸியா மேலே போயிடணும். இதோட ஸ்விங்குடைய ஹை வந்து 25,669, அதை விட்டா 26,277. 26,277ங்கிறது லைஃப் டைம் ஹை. இப்போ இந்த ஸ்விங்குடைய ஹை வந்து 25,669, அதை நோக்கி போகுது. ஆனா இப்போ என்ன பிரச்சனைண்டா, இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் நல்லா மேலே போயிடுமா, இல்லை இது ஏமாற்றப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல முன்னாடி கூட இப்படி ஏறிட்டு இங்க வந்தோடனே கீழே இறங்கிடுச்சு. ரைட்டா, இங்க வந்தோடனே கீழே இறங்கிடுச்சு. ஸோ இந்த இடம் வந்த உடனே இங்க ட்ரா பண்றேன். இதை வந்து டபுள் டாப்பா ஆக்ட் பண்ணிடலாம். உங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த கோடையெல்லாம் அழிச்சிருவோம், அப்பதான் கன்ஃபியூஸாம இருக்கும். இது டபுள் டாப்பா ஆக்ட் பண்ணால் மார்க்கெட் கீழே வந்துடலாம். ஓகே, வந்துடலாம் தான் சொல்றேன். பாருங்க, இது வந்து டபுள் பாட்டம், இது டபுள் டாப் ஆக்ட் பண்ணா கீழே வந்துடலாம். ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். ஆனா இப்போதைக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே கிரீன்ல தான் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி தான், எல்லா போர்ட்ஃபோலியோவும் கிரீன்ல தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ இதையும் உடைச்சிட்டு மார்க்கெட் மேலே போய் லைஃப் டைம் ஹையும் மேலே உடைச்சிட்டு போனாதான் எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படியே நடக்குதுன்னு நம்புவோம். இப்போதைக்கு அடுத்த தடைக்கல் வந்து டபுள் டாப். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.